ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 16 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து இங்க குமரன் கடைக்கு வர்றாருல, அப்புறமா வந்து நிவினும் குமரன் வந்து விஜய் கிட்ட பேசுறாங்க. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, நானே இதை சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லும்போது குமரன் சொல்றாரு, இல்ல சொல்ல போனா இந்த மாதிரி அவன் பசுபதி வந்து எங்களை பழி வாங்கணும்னு சொல்லிதான் உங்களை வந்து இந்த விஷயத்துல இழுத்து விட்டுருக்கிறாருனோடனே, என்னங்க உங்க பிரச்சனை எங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிரிச்சு பேசுறீங்க, நம்ம எல்லாருமா சேர்ந்துதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு. கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம், அவன் வந்து நம்ம கிட்ட மாட்டிக்குவோம் சொல்லி பயத்துலதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துல கங்காவும் காவேரியும் வராங்க. கங்கா கடையை பார்த்தோன்னே ரொம்ப அழுதுறாங்க இந்த மாதிரி. ஏன்னா அந்த போட்டியில ஜெயிச்சதுல முக்கால்வாசி காசு இதுல தானங்க போட்டோம், இப்படி ஆயிடுச்சேன்னு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது குமரன் வந்து கங்கா கிட்ட பசுபதி ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததுல இருந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னோடனே, அந்த பசுபதி எங்க நம்மள நிம்மதியாவே வாழவே விட மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பசுபதி வந்து குமரனுக்கு வந்து கால் பண்றாரு. கால் பண்ணி, என்னப்பா இந்த மாதிரி கடையெல்லாம் உடைச்சு போட்டிருக்குதா, இனிமே என் வழியில வந்தா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பசுபதி வந்து குமரனை மிரட்டிட்டு இருக்கும்போது குமரன் என்ன சொல்றாருன்னா, தைரியம் தான் நேர்ல மோதுடா, உன் கையை காலை உடைச்சு போடுறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு. இப்ப காவேரி வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்றாங்க. அப்போனே பசுமதி, என்ன ரெக்கார்ட் பண்ற தேவையா, இந்த காலெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னு. பண்ண முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி குமரன் சொல்றாரு. இப்போ காவேரி வாங்கி பேசுறாங்க, என்னம்மா பெண் சிங்கம் அப்படின்னு, உன்னை நாங்க வந்து பிடிக்காம விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் பசுபதியை திட்டுறாங்க. அதுக்குள்ள நிவின் போன் வாங்கி பேசுறாரு. அப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, நீ எங்ககிட்ட வசமா சிக்கிட்ட, உனக்கு உனக்கு வந்து நாங்க தான் ஒரு முடிவு கட்ட போறோம் பாருன்னு சொல்லிட்டு பசுபதி இது பண்ணிட்டு போனை வச்சோன்னே, இப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, அவன் என்ன செஞ்சாலும் நம்ம பயப்படக்கூடாதுனே, நம்மளை வந்து பதட்டத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவன் இந்த இது பண்ணிட்டு இருக்கிறான், அவன் நம்ம கிட்ட மாட்டிட்டான்ல, அதனாலதான் அவன் இந்த மாதிரி பண்றான், நம்ம ஆதாரம் சீக்கிரம் வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கணுங்கிற மாதிரி நிவின் சொல்றாரு. இப்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுல எல்லாரும் கேக்குறாங்க, ஏன் எல்லாரும் சேர்ந்து வரீங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது குமரன் வந்து வீட்லயே நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, காவேரி வந்து இங்க வீட்டுல இருக்கிறாங்க. அப்போ சாந்தி எல்லாருமா வந்து பாத்துட்டு, ஆமா அம்மா தான் வந்து இறங்கியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது கங்கா வராங்க. கங்கா நீ உள்ள வராத, வெளியில போ, இந்த மாதிரி குழந்தை உண்டா இருக்கும்போது அம்மா போடக்கூடாது, அது வந்து குழந்தைக்கு பாதிப்பாயிரும் அப்படின்னு. இப்ப காவேரி அப்படியே அதிர்ச்சியில பாக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.